அரவிந்த் இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். கன்னத்தில் அவள் பதித்த அந்த எதிர்பாராத முத்தத்தின் வெப்பம் இன்னும் மறையவில்லை. அவன் பார்வை முழுவதும் வானதியின் மீதே இருந்தது. அவளோ எதுவுமே நடக்காதது போல பலூனின் நூலை விரலில் சுற்றி காற்றில் அது ஆடுவதை ரசித்து கொண்டிருந்தாள். அவளது உலகம் எவ்வளவு சிறியது, எவ்வளவு தூய்மையானது என்பதை அந்த நொடியில்தான் அரவிந்த் முழுமையாக உணர்ந்தான். மெதுவாக காருக்குள் ஏறியவளோ பலூனை தனது மடியில் வைத்துக்கொண்டு சாக்லேட்டை மார்போடு அணைத்து கொண்டாள். அவளது விரல்கள் அந்த சாக்லேட்டை இறுக பற்றியிருந்தன. அரவிந்தும் மெதுவாக ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். சாவியை திருப்பினான். இயந்திரம் உயிர் பெற்றது. ஆனால் அவனது மனம்தான் இன்னும் சில நொடிகளுக்கு முன்னடந்த அந்த சம்பவத்திலேயே நின்று கொண்டிருந்தது. அவன் காரை மெதுவாக சாலையில் செலுத்த ஆரம்பித்தான். சில கிலோமீட்டர்கள் கடந்த பிறகுதான் வானதி மெதுவாக சாக்லேட்டின் கவரை பிரிக்க முயன்றாள். பல முறை முயன்றும் திறக்க முடியவில்லை. சிறிது நேரம் அதை உற்று பார்த்தவள் பிறகு அமைதியாக அரவிந்தை நோக்கி திரும்பினாள். லட்டு என்ன என்று அவன் சிரித்தபடியே கேட்டான். பதில் சொல்லாமலேயே அவள் சாக்லேட்டை அவன் பக்கம் நீட்டினாள். அவன் ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்தபடியே இன்னொரு கையால் கவரை வாங்கி எளிதாக பிரித்து கொடுத்தான். மீண்டும் அதை அவளது கையில் கொடுக்க முயன்றபோது வானதி தலையசைத்தாள். இல்லை, ஊட்டி விடு. அந்த ஒரு வார்த்தை அரவிந்தை மீண்டும் தடுமாற வைத்தது. நீயே சாப்பிடு. மாட்டேன். ஏன்? நீதான் ஊட்டணும் என்று குழந்தை போல உதட்டை பிதுக்கினாள் அவள். அரவிந்தால் மறுக்க முடியவில்லை. சாக்லேட்டிலிருந்து ஒரு சிறிய துண்டை உடைத்து அவளது வாயருகே கொண்டு போனான். வானதியோ சிரித்தபடியே அதை சாப்பிட்டாள். அடுத்த துண்டை உடைக்க அவன் முயன்றபோது திடீரென்று அவள் அவனது கையை பிடித்து அந்த சாக்லேட்டை அவனது வாயருகே நீட்டினாள். நீயும் என்றாள் அவள். அரவிந்தோ ஒரு கணம் அவளை பார்த்தான். இது உனக்கு தான். இல்லை என்று தலையசைத்தவளோ ஒன்றா சாப்பிடணும். அவள் சொன்ன விதத்தில் எந்த உரிமையும் இல்லை. ஆனால் தனக்கு பிடித்ததை தனியாக வைத்துக்கொள்ள தெரியாத ஒரு குழந்தையின் மனம் மட்டும் அதில் இருந்தது. அரவிந்தோ மெதுவாக சிரித்தான். அவள் நீட்டிய சாக்லேட்டிலிருந்து ஒரு சிறிய துண்டை கடித்து கொண்டான் அவன். அதை கண்டதும் வானதியின் முகம் மலர்ந்தது. அவள் மீதமிருந்த சாக்லேட்டை மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவளை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தின் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. இவளுக்கு நினைவுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்பை கொடுக்க தெரியும், அன்பை பகிர்ந்துக்கவும் தெரியும். அந்த எண்ணத்தோடே அவன் மீண்டும் சாலையை நோக்கி பார்வையை திருப்பினான். தொலைவில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அரவிந்தின் இதயத்தில் இதுவரை பெயரிட முடியாத ஒரு உணர்வு அமைதியாக முளைக்க தொடங்கியிருந்தது. இரவு மெல்ல மெல்ல பூமியை முழுவதுமாக தன்வசப்படுத்தி கொண்டிருந்தது. நெடுஞ்சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது. இடையிடையே எதிரே வந்த வண்டிகளின் முகப்பு விளக்குகள் மட்டும் இருளை ஒரு நொடி கிழித்துவிட்டு மறைந்து சென்றன. காருக்குள் மட்டும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் இயந்திரத்தின் மென்மையான ஓசையும் காற்றின் சலசலப்பு மட்டுமே துணையாக இருந்தது. சிறிது நேரம் ஜன்னலுக்கு வெளியே இருளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வானதியோ மெதுவாக திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அவளது கண்களில் ஏதோ ஒரு சோர்வு தெரிந்தது. எனக்கு தூக்கம் வருது என்று மெதுவாக சொன்னாள் அவள். அரவிந்த் ஒரு நொடி அவளை பார்த்தான். பிறகு மீண்டும் சாலையில் பார்வையை செலுத்தியபடியே தூங்கு லட்டு என்று மென்மையாக சொன்னான். அவள் உடனே கண்களை மூடவில்லை. சில நொடிகள் அவனது முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மிக மெதுவாக, நான் தூங்கிட்டா நீ என்னை விட்டு போயிட மாட்டியே என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி அரவிந்தின் மனதை மீண்டும் கணக்க வைத்தது. அவன் பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு ஸ்டியரிங்கில் இருந்த இடது கையை மெதுவாக எடுத்து மிகுந்த தயக்கத்தோடு அவளது தலைமுடியை வருடினான். நான் இருக்கேன், நீ நிம்மதியாக தூங்கு என்றான் அவன். அந்த தொடுதல் அவளுக்கு வார்த்தைகளை விட பெரிய நிம்மதியை கொடுத்தது. சிறிது நேரம் அவன் கையை பிடித்தபடியே இருந்தவளோ பின்னர் மெதுவாக அவனது தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அமைதி வந்து அமர்ந்ததை பார்த்தபோது அரவிந்தின் மனதிலும் சொல்ல முடியாத ஒரு நிறைவு தோன்றியது. சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தன. திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவளை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமோ என்ற நம்பிக்கையில் மெதுவாக அழைத்தான் அவன். லட்டு. அவள் கண்களை திறக்காமலேயே
என்று பதில் சொன்னாள். உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இந்த முறை அவள் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தாள். யோசிச்சு பதில் சொல்லணும், சரியா? அவள் புரியாமல் இருந்தாலும் தலையசைத்தாள். உன் பேர் என்ன? அந்த கேள்வியை கேட்டவுடன் அவளது முகத்தில் இருந்த அமைதி உடனே மாறியது. அவள் புருவங்களை சுருக்கிக் கொண்டு மிகவும் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். உதடுகள் ஏதோ ஒரு பெயரை உச்சரிக்க முயன்றன. கண்கள் வெறுமையாக முன்னே பார்த்தன. மனதுக்குள் எங்கோ ஒரு கதவு திறக்க முயல்வது போல் இருந்தது. ஆனால் அது திறக்கவில்லை. நீண்ட சில நொடிகளுக்கு பிறகு அவள் மெதுவாக அரவிந்தை பார்த்தாள். அந்த பார்வையை பார்த்தவுடனேயே அவனுக்கு புரிந்துவிட்டது. அவளுக்கே அவளது பெயர் தெரியவில்லை. அரவிந்தோ மேலும் அவளை சிரமப்படுத்த விரும்பவில்லை. மெதுவாக புன்னகைத்தவனோ, சரி, உனக்கு என்னைய தெரியுமா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் வானதி உடனே தலையசைத்தாள். தெரியும். என்ன என்ன தெரியுமா? எப்படி? மீண்டும் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். இந்த முறை அவளது கண்களில் குழப்பம் மட்டுமில்லை, போராட்டமும் இருந்தது. ஏதோ ஒன்று மனதுக்குள் இருப்பது தெளிவாக உணர்ந்தாள். யாரோ ஒருவரின் குரல், யாரோ தன்னை அழைத்த விதம், யாரோ தன்னை பாதுகாத்த உணர்வு அவளது மனதின் ஆழத்தில் எங்கோ இருந்தது. ஆனால் அது யாருடைய குரல்? எப்போது கேட்டது? ஏன் அந்த உணர்வு பரிச்சயமாக இருக்கிறது? எதுவும் சொல்ல முடியவில்லை. இறுதியில் தோற்றுப்போன குழந்தையைப் போல மெதுவாக தலையை குனிந்தாள். எந்த பதிலும் சொல்லாமல் மீண்டும் அரவிந்தின் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவளை ஒரு கணம் பார்த்து கொண்டிருந்த அரவிந்தின் மனதில் ஒரு உண்மை மட்டும் மிகவும் தெளிவாக பதிந்தது. அவள் தனது கடந்த காலத்தை மறந்திருக்கலாம், ஆனால் அவளது மனம் உணர்ந்த அன்பையும் பாதுகாப்பையும் மட்டும் இன்னும் மறக்கவில்லை. அந்த உணர்வுதான் இப்போது அவளை முழுமையாக அவனிடம் கொண்டு வந்து சேர்த்திருந்தது. எவ்வளவு நேரம் கடந்தது என்று கூட தெரியவில்லை. காரின் மெதுவான அசைவில் அரவிந்தின் தோளில் சாய்ந்திருந்த வானதியோ திடீரென்று கண்களை திறந்தாள். உறக்க கலக்கத்தோடு சுற்றிலும் ஒரு முறை பார்த்தவளோ பிறகு மெதுவாக நிமிர்ந்து அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். அவன் சிரித்தபடியே, என்ன லட்டு என்று கேட்க வானதி சினுங்கிக் கொண்டே தன் கழுத்தை பிடித்தாள். இப்படியே சாஞ்சி தூங்குறது கஷ்டமா இருக்கு. அப்போ பின்னாடி சீட்டில் போய் நிம்மதியாக படுத்து தூங்கு. அரவிந்தோ மிகவும் இயல்பாக தான் சொன்னான். ஆனால் அவள் உடனே தலையை வேகமாக அசைத்தாள். மாட்டேன். ஏன்? நான் உன்கிட்ட தான் படுத்துப்பேன். அந்த ஒரு பதில் அரவிந்தின் கைகளை ஸ்டியரிங்கிலேயே இறுக பிடிக்க வைத்தது. லட்டு, பின்னாடி பெரிய சீட் இருக்கு, நல்லா படுத்து தூங்கலாம். வேணாம், அங்கத்தான் வசதியாக இருக்கும். இல்லை என்று உதட்டை பிதுக்கி கொண்டவளோ சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல், நான் உன் மடியில் படுத்துக்கட்டுமா என்று கேட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியில் அரவிந்தின் மூச்சை தடுமாறியது. ஒரு கணம் காரின் வேகமே குறைந்து போனது. அவளை நோக்கி திரும்பி பார்த்தான் அவன். அவளது முகத்தில் எந்த விதமான சங்கடமும் இல்லை, வெட்கமோ தயக்கமோ எதுவும் இல்லை. ஆனால் அரவிந்த் ஒரு சாதாரண மனிதன். இளம் வயதில் இருக்கும் ஒரு பெண் தன் மடியில் படுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால் அதை எந்த உணர்வும் என்று ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. அவனோ மெதுவாக தொண்டையை செருமிக் கொண்டான். லட்டு, அது சரி வராது. ஏன்? அதற்கு மேல் அவனால் வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளுக்கு எப்படி விளக்குவது? ஏன் முடியாது என்று சொன்னால் அவளுக்கு புரியுமா? அவளது மனநிலை இப்போது ஒரு குழந்தையின் மனம். ஆனால் அவள் ஒரு குழந்தை இல்லையே. அந்த உண்மையை உணர்ந்தவன் மனதுக்குள் சொல்ல முடியாத போராட்டத்தில் சிக்கிக்கொண்டான். வானதியோ அவனது அமைதியை வேறு விதமாக எடுத்துக்கொண்டாள். மெதுவாக அவனது கையை பிடித்தவள் பாவமாக, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், சும்மா படுத்துக்கிறேன், நீ காரை ஓட்டு என்று சொன்னாள். அவளது குரலில் இருந்த அந்த அப்பாவித்தனம் அரவிந்தின் மனதை இன்னும் அதிகமாக கலங்க வைத்தது. மறுத்தால் அழுவாள், சம்மதித்தால் அது சரியில்லை. ஒரு பக்கம் மருத்துவராக இருந்த பொறுப்பு, மற்றொரு பக்கமோ மனிதனாக இருந்த ஒழுக்கம். இரண்டிற்கும் நடுவே அந்த நள்ளிரவு நெடுஞ்சாலையில் அரவிந்த் இதுவரை சந்திக்காத மிக கடினமான சோதனையின் முன் நின்றிருந்தான். அரவிந்த் மறுத்து பேசுவதற்குள் வானதி மிகவும் இயல்பாக இருக்கையிலிருந்து நகர்ந்தாள். அடுத்த நொடியே அவனது மடியில் தலையை வைத்துக்கொண்டு சுருண்டு படுத்து கொண்டாள். ஒரு கணம் அவனது உடலை உறைந்து போனது. அவளது கரங்கள் அறியாமலேயே அவனது இடையை சுற்றி கொண்டன. பயணத்தின் அசைவில் இன்னும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் தன்னையே அவனருகே சற்றே இழுத்து கொண்டாள். அந்த சிறிய அசைவு கூட அரவிந்தின் மனதில் பெரிய அலைகளை எழுப்பியது. ஸ்டியரிங்கை பிடித்திருந்த அவனது விரல்கள் தன்னையும் அறியாமல் இறுகின. அவனது இதயம் வேகமாக துடித்தது. மூச்சு சீராக வரவில்லை.
அவன் கண்களை ஒரு நொடி மூடிக்கொண்டு மீண்டும் திறந்தான். இது என்னடா சோதனை என்று அவனது மனதிற்குள் கேள்வி எழுந்தது. ஒரு மருத்துவராக அவன் எண்ணற்ற உயிர்களை தொட்டிருக்கின்றான். அவசர சிகிச்சையில் உயிருக்கும் உடலுக்கும் இடையே வேறுபாடு பார்க்க நேரமில்லாத தருணங்களை கூட கடந்து வந்திருக்கிறான். ஆனால் இது மருத்துவமனை அல்ல, அவசர சிகிச்சை அறையும் அல்ல. நள்ளிரவு சாலையில் முழு நம்பிக்கையோடு தன் மடியில் சாய்ந்து உறங்கும் ஒரு உயிரின் பொறுப்பு முழுவதும் தன் கைகளில் இருக்கிறது என்ற உணர்வை அவனை சற்று தடுமாற செய்தது. வானதியின் முகத்திலோ எந்த கலக்கமும் இல்லை. அவளோ மெதுவாக மூச்சை இழுத்து விட்டபடி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த அமைதியை பார்த்தவுடன் அரவிந்தின் மனம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அவளது அறியாமை, அவளது முழுமையான நம்பிக்கை, தன்னை தவிர வேறு யாரையும் நம்ப முடியாத அவளது நிலை, இவை அனைத்தும் அவனது மனதை ஆழமாக தொட்டன. இல்லை, இவளுக்கு நான் ஒரு ஆண் இல்லை, இவளுக்கு நான் ஒரு பாதுகாப்பு என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டான் அவன். அந்த எண்ணமே அவனது மனதை அடக்க முயன்றது. இருந்தாலும் தன்னுள் எழுந்த கலக்கத்தை முழுமையாக அமைதிப்படுத்த அவனால் முடியவில்லை. சில நிமிடங்கள் இப்படியே காரை ஓட்டியவனோ தன் கவனம் சாலையிலிருந்து விலகத் தொடங்குவதை உணர்ந்தான். அந்த நிலையிலேயே மேலும் பயணிப்பது ஆபத்து என்று அவனுக்கு தோன்றியது. மெதுவாக காரின் வேகத்தை குறைத்து சாலையோரம் பாதுகாப்பான ஒரு இடத்தில் வண்டியை ஓரமாக நிறுத்தினான் அவன். காரின் இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்தது. வானதியோ அவனது மடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தின் மனம் மட்டும் இன்னும் அமைதியை தேடிக்கொண்டிருந்தது. அவன் இரு கைகளையும் ஸ்டியரிங்கின் மீது வைத்தபடியே சில நொடிகள் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தான். இதயத்தின் வேகம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகுதான் மெதுவாக தலையை திருப்பி வானதியை பார்த்தான். அவளோ இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். முகம் முழுவதும் அமைதி. சில மணி நேரங்களுக்கு முன்பு பயத்தில் நடுங்கி அனைவரையும் பார்த்து அலறிய அதே பெண் இவள்தானா என்று கூட அவனால் நம்ப முடியவில்லை. உறக்கத்தில் அவளது புருவங்கள் சற்றே தளர்ந்திருந்தன. எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்த அவளது கண்கள் இப்போது மூடியிருந்ததால் அந்த முகத்தில் சொல்ல முடியாத ஒரு நிம்மதி குடியேறி இருந்தது. காரின் கண்ணாடி வழியாக வந்த நிலவொளி அவளது முகத்தை மென்மையாக தொட்டு சென்றது. அந்த வெளிச்சத்தில் அவளது நீண்ட இமைகள் கன்னத்தில் சிறிய நிழலை வரைந்தன. காற்றின் அசைவில் சிதறியிருந்த கருமையான சுருள்முடி அவளது முகத்தை சுற்றி இயற்கையாக பரவி ஒரு ஓவியனின் தூரிகை வருடிய ஓவியத்தைப் போல அவளை இன்னும் அழகாக்கியது. ஒரு நொடி அரவிந்தால் பார்வையை விலக்க முடியவில்லை. இதுவரை அவன் அவளை ஒரு நோயாளியாக மட்டுமே பார்த்திருந்தான். உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெண்ணாக மட்டுமே எண்ணியிருந்தான். ஆனால் அந்த நள்ளிரவின் அமைதியில் அவளை பார்த்தபோதுதான் அவனுக்குள் ஒரு புதிய உணர்வு மெல்ல பிறந்தது. என்ன இவ்வளோ அழகா இருக்காளே என்ற எண்ணம் தன்னையும் அறியாமல் அவனது மனதில் தோன்றி மறைந்தது. அந்த எண்ணம் தோன்றிய அடுத்த நொடியே அவன் மெதுவாக தலையை குனிந்து சிரித்து கொண்டான். அட என்ன அரவிந்த், இப்போ இதை பற்றி யோசிக்கிற நேரமா? இவளுக்கு இவ யாருன்னு கூட தெரியாது. ஆனால் கடவுள் இவ்வளோ அழகை படைச்சி பெரிய சோதனையும் கூட சேர்த்து கொடுத்துருக்காரே என்ற ஏக்கம் அவனது மனதை தொட்டது. அவளது முகத்தை இன்னொரு முறை அமைதியாக பார்த்தவனோ மிகுந்த கவனத்துடன் அவளது நெற்றியில் விழுந்திருந்த சில தலைமுடி இழைகளை மட்டும் விரலால் மெதுவாக ஒதுக்கிவிட்டான். வானதியோ லேசாக அசைந்து இன்னும் நிம்மதியாக அவன் மடியில் சுருண்டு கொண்டாள். அந்த ஒரு அசைவை கண்ட அரவிந்தின் உதட்டில் மீண்டும் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அவனது இதயமோ கட்டுப்பாட்டை மீறி துடிக்க ஆரம்பித்தது. தேவதைன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை தேவதை இப்படித்தான் இருப்பாங்களோ என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டவன் அவளை சில நொடிகள் ரசித்தபடியே அமர்ந்திருந்தான். அவளோ உறக்கத்திலேயே உதட்டை லேசாக சுழித்து கொண்டு இன்னும் நெருக்கமாக சுருண்டாள். சொல்ல முடியாத உணர்வுகள் அலை அலையாய் அவனுக்குள் பரவ ஆரம்பித்தது. ஹே, என்ன மாயம் பண்ணி வச்சிருக்க? ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ உன்னை யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு போகணுன்னு சொன்னால் அதையே என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவன் பெருமூச்சு விட்டான். அது காதலா, இல்லை கருணையா, அல்லது ஒரு மனிதன் இன்னொரு உயிரிடம் கொள்ளும் அளவற்ற அக்கறையா? எந்த பெயரை வைத்தாலும் சரி, அவனுக்குள் ஏதோ ஒன்று அமைதியாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த மாற்றத்தை அரவிந்தின் இதயம்தான் முழுவதுமாக உணர்ந்து கொண்டது. அரவிந்த் ஆழமாக மூச்சை இழுத்தான். வாழ்க்கையில் இதுவரை அவன் மனதை இப்படி யாரும் குழப்பியதில்லை. பல பெண்களை பார்த்திருக்கின்றான்.
மருத்துவக் கல்லூரி முதல் மருத்துவமனை வரை அழகான முகங்கள் அவனுக்கு புதிதல்ல. ஆனால் அந்த அழகுகள் எல்லாம் அவனது கண்களை கடந்து சென்றவை மட்டுமே. ஒரு நாளும் அவன் மனதில் தங்கி நின்றதில்லை. ஆனால் இந்த பெண் மட்டும் வேறுபட்டவள். அது அவளுடைய அழகாலா, இல்லை தன்னை முழுவதுமாக நம்பி உலகத்தையே மறந்து அவன் மடியில் குழந்தை போல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அப்பாவித்தனமா? அதற்கும் அவனிடம் பதிலில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவளை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அவளை பற்றிய கவலை அவனுக்குள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நீ யார் லட்டு என்று மெதுவாக கேட்டான். உனக்காக யாராவது காத்துட்ருப்பாங்களா? இல்லை யாராவது உன்னை தேடிக்கிட்டு அழுதுட்ருப்பாங்களா? அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவள் விழித்திருக்கவில்லை. எப்படித்தான் இவ்வளோ நம்பிக்கையோட என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டியோ என்று மெதுவாக முணுமுணுத்தான். அடுத்த நொடியே அவனது புன்னகை மங்கியது. ஒருவேளை நாளைக்கே உன்னை உன் வீட்டில் சேர்த்துட்டா இனிமே உன்னை நான் பார்க்கவே முடியாதா? உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா நீ என்னை மறந்துடுவியா? அப்புறம் இதை போல் என்கிட்ட பேச மாட்டல்ல? நினைக்க கூட முடியவில்லை. அந்த எண்ணம் ஏனோ அவனது மனதை லேசாக அழுத்தியது. ஏனோ அவன் மனம் வலித்தது. ஆனால் புதிதாய் முளைத்த உணர்வுக்குத்தான் பெயர் வைக்க தெரியவில்லை. அவன் உடனேயே தலையை உலுக்கிக் கொண்டான். அட என்னடா இது, கொஞ்ச நேரம்தான் பழக்கம், அதுக்குள்ளே இவ்வளோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே அரவிந்த் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டான். ஆனால் அவனின் எண்ண ஓட்டங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மையை அவனால் மறுக்க முடியவில்லை. வானதி என்ற பெயர் கூட தெரியாத அந்த லட்டு அவனது மனதில் மெதுவாக ஒரு இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருந்தாள். அரவிந்தோ மெதுவாக கண்களை மூடினான். நேற்று வரை அவனது உலகமே வேறாக இருந்தது. பனிமலர் என்ற ஒரு பெயர் மட்டுமே போதும் அவனது மனம் உடைந்து போக. அவளோ இப்போது வேறொருவரின் மனைவி என்பதையும் குழந்தையோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் என்பதையும் தன் கண்களால் பார்த்த பிறகும் அந்த நினைவுகளிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. இத்தனை வருடங்களாக சுமந்து வந்த காதலை ஒரே நாளில் மனதிலிருந்து அழித்துவிட முடியுமா? ஆனால் இன்று விசித்திரமாக இருந்தது. அந்த நினைவுகள் இன்னும் அவனுக்குள் தான் இருந்தன. ஆனால் அவை அவனுக்கு வலிக்கவில்லை. அவனுக்குள் இருந்த வலியின் இடத்தை மெதுவாக வேறொரு உணர்வு நிரப்பிக் கொண்டிருந்தது. அவனது பார்வை மீண்டும் வானதியின் முகத்தில் விழுந்தது. அவளை பார்த்தவுடன் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல் இருந்தது. அவனின் கடந்த கால காயங்களுக்கு அவள் மறந்தாவாளா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் நேற்று வரை பனிமலரின் நினைவுகளை மட்டும் நினைந்து சுற்றி கொண்டிருந்த இந்த மனம் இன்று இந்த பெயர் தெரியாத பெண்ணின் சிரிப்பையும் குழந்தைத்தனத்தையும் அப்பாவித்தனத்தையும் நினைத்து அமைதியாகி கொண்டிருந்தது. அதை உணர்ந்தவனோ தன்னையே வியப்பாக பார்த்து கொண்டான். காலம் இப்படி கூட மனதை மாத்துமா என்று நினைத்தவனோ தன்னையும் அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். இந்த புன்னகை பல வருடங்களுக்கு பிறகு அவன் மனதின் ஆழத்திலிருந்து வந்த முதல் உண்மையான புன்னகை. வானதியோ மெதுவாக கண்களை திறந்தாள். சில நொடிகள் எங்கே இருக்கிறோம் என்றே புரியாமல் சுற்றிலும் பார்வையை சுழற்றினாள். பிறகு காரின் என்ஜின் இன்னும் இயங்கிக் கொண்டிருப்பதையும் கார் சாலையோரம் அமைதியாக நிறுத்தப்பட்டிருப்பதையும் கவனித்தாள். அதன் பிறகுதான் தலையணையாக இருந்த அரவிந்தின் மடியிலிருந்து மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அவள் எழுந்த அந்த நொடியை நீண்ட நேரமாக ஒரே நிலையில் அமர்ந்திருந்த அரவிந்த் ஆழமாக ஒரு பெருமூச்சை விட்டான். கால்களை லேசாக அசைத்து முதுகை இருக்கையில் சாய்த்து கொண்டு கண்களை ஒரு கணம் மூடினான். அவனது முகத்தில் தெரிந்த சோர்வை பார்த்த வானதியோ புருவத்தை சுருக்கினாள். அவன் அருகே இன்னும் கொஞ்சம் நகர்ந்து அமர்ந்தவளோ அவனது கன்னத்தை மெதுவாக தட்டி, என்னாச்சு, நீ தூங்கலையா என்று கேட்டாள். அரவிந்த் கண்களை திறந்து அவளை பார்த்து சிரிக்க முயன்றான். இல்லை, கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துருக்கேன். ஏன்? ஒன்றும் இல்லை. முதுகு வலிக்குதா? இவ்வளோ நேரம் நான் உன் மடியில் படுத்து தூங்கிட்டே இருந்தேன்ல, அதனால தான் வலிக்குதா என்று அவள் பாவமாக கேட்டாள். அந்த கேள்வியை கேட்டவுடன் அரவிந்த் திகைத்து போனான். அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை லட்டு என்று சொல்லி சமாளிக்க நினைத்தான். ஆனால் அவளோ அதை கேட்கவே இல்லை. வா என்று சொல்லிக்கொண்டே அவனது கையை பிடித்தாள். எங்க? இப்போ நீ என் மடியில் படுத்து தூங்கு. அரவிந்தின் கண்களோ தன்னையும் அறியாமல் பெரிதானது. லட்டு, என்ன பேசுகிற? நான் உன் மடியில் படுத்தேன், இப்போ நீ என் மடியில் படு, அப்போ தான் சரி. வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏன்? எனக்கு இப்படித்தான் பழக்கம். வானதியோ அவனை சில நொடிகள் உற்று பார்த்தாள். பிறகு திடீரென்று சிரித்துவிட்டு, அப்படியா
யாராவது உட்கார்ந்துக்கிட்டே தூங்குவாங்களா? படுத்து தான் தூங்கணும் என்று சொல்லிவிட்டு அவனது கையை இன்னும் பலமாக இழுத்தாள். லட்டு விடு. அரவிந்த் தன்னை பின்னால் இழுத்து கொண்டான். மாட்டேன் என்று அவளும் விடாப்பிடியாக மீண்டும் இழுத்தாள். அடுத்த நொடியே எதிர்பாராத விதமாக அரவிந்தின் உடல் சமநிலையை இழந்தது. அவன் முன்புறமாக தடுமாறி அவளின் அருகே சரிந்தான். திடீரென்று நடந்த அந்த அசைவில் இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி முழுவதுமாக குறைந்தது. இருவரது முகங்களும் ஒரே நேரத்தில் நெருங்கியது. எதிர்பாராமல் அவர்களது உதடுகள் லேசாக மோதின. அரவிந்தின் மூச்சே நின்று போனது. வானதியோ அதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. நீ தானே முட்டுன, கூப்பிட்டப்பவே வந்து மடியில் படுத்திருக்கலாம்ல என்று அதையே கேட்டுக்கொண்டிருந்தாள். அரவிந்தோ எதுவும் பேச முடியாமல் அவளை பாவமாக பார்த்தான். என்னாச்சு? பாவம், அவனால் பேசக்கூட முடியவில்லை. அந்த இடமே அமைதியில் உறைந்தது. அதே நேரத்தில் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தேனி மாவட்டத்தின் அந்த பெரிய தனியார் மருத்துவமனையில் இன்னொரு உயிர் மரணத்தோடு போராடியபடி கண்களை மெதுவாக திறந்தது. டாக்டர், மேடம் கண் முழிச்சிட்டாங்க. செவிலியரின் பதற்றமான குரல் ஒலித்த அடுத்த நொடியே மருத்துவமனை முழுவதும் பரபரப்பு பரவியது. அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி மூத்த மருத்துவர்கள் வேகமாக விரைந்தார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அமைதியாக இருந்த அந்த நடைபாதை இப்போது அவசர காலடி சத்தங்களால் அதிர்ந்தது. அறைக்குள் படுத்திருந்த ராஜேஸ்வரி அம்மாவின் கண்கள் மெதுவாக அசைந்தன. மயக்கத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்தவரோ சுற்றிலும் நின்றிருந்த முகங்களை ஒரு கணம் வெறித்து பார்த்தார். அடுத்த நொடியே அவரது முகத்தில் பதற்றம் பரவியது. என் வீட்டுக்காரர் எங்க? அவரது பலவீனமான குரலிலேயே அளவில்லாத பதற்றம் இருந்தது. என் பொண்ணு வானதி, அவ எங்க? அந்த ஒரு கேள்வி அறைக்குள் நின்றிருந்த ஒவ்வொருவரின் இதயத்தையும் கனக்க வைத்தது. யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. மூத்த மருத்துவர் மெதுவாக வெளியே வந்தார். கதவு மூடப்பட்டதும் அருகில் நின்றிருந்த மருத்துவரை நோக்கி ஆழமாக மூச்சு இழுத்தார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண் முழிச்ச உடனேயே புருஷனையும் பொண்ணையும் தான் கேட்குறாங்க. இப்போது என்ன பதில் சொல்கிறது? அடுத்த மருத்துவரோ சுற்றிலும் யாரும் இல்லையா என்று உறுதி செய்து கொண்டு மெதுவாக குரலை தாழ்த்தினார். டாக்டர், ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதுங்க. இவங்க உயிரோடு இருக்கிற விஷயம் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகக்கூடாது. தெரிஞ்சால் இவங்களையும் முடிச்சிடுவாங்க. அந்த வார்த்தைகள் மூத்த மருத்துவரின் முகத்தை இன்னும் இறுக்கமாக்கின. எனக்கும் அது தெரியும். ஆனால் இப்போ தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. இந்த நிலையில் அவங்களோட புருஷனும் பொண்ணும் என்ன ஆயிட்டாங்கன்னு உண்மையை சொன்னால் அந்த அதிர்ச்சியே தாங்க மாட்டாங்க. சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு இளைய மருத்துவர் மெதுவாக சொன்னார். இப்போதைக்கு பொய் சொல்ல வேண்டியது தான். அவசரமாக டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக சீஃப் டாக்டர் வானதி மேடமும் அவரோட அப்பாவும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிடலாம். இவங்களோட உடம்பு தேரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். வேறு வழி இல்லாமல் மூத்த மருத்துவர் தலையசைத்தார். ஆனால் அறைக்குள் படுத்திருந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு தெரியவில்லை, தான் மீண்டு வாழ காத்திருந்த வாழ்க்கை ஏற்கனவே தலைகீழாக மாறிவிட்டது என்பது. அந்த இரவு நடந்தது ஒரு விபத்து அல்ல, திட்டமிட்ட வேட்டை. வேட்டையாடப்பட்டவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலர். ஆனால் வேட்டையாடியவன் மட்டும் இன்னும் முகமூடியுடன் வெளியில் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருந்தான். அவர்களின் அடுத்த இலக்கு உயிரோடு மீண்டு வந்த ராஜேஸ்வரியா, அல்லது எங்கோ அரவிந்துடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் இந்த வானதியா? அந்த நேரத்தில் அவசரமாக ஓடி வந்த மருத்துவமனை ஊழியர் ஒருவர் மூச்சை சீராக்கி கொள்ள போட முடியாமல் மூத்த மருத்துவரின் அருகில் வந்து நின்றார். சார் சார், டாக்டர் வானதியோட அப்பாவோட உடல் கிடச்சிடுச்சு. ஆனால் டாக்டர் வானதியோட உடம்பு மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை சார். அந்த ஒரு வாக்கியம் ஒலித்ததும் அந்த இடமே அமைதியில் உறைந்து போனது. சில நொடிகளுக்கு முன்பு வரை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனை இப்போது உயிரே இல்லாதது போல அமைதியாக காட்சியளித்தது. மூத்த மருத்துவரோ மெதுவாக அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவரது விரல்களோ தன்னையும் அறியாமல் ஒன்றோடொன்று இறுக பற்றி கொண்டன. உடம்பு கிடைக்கலன்னா ஒருவேளை அவங்க இன்னும் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா? அவரது மனம் ஒரு நொடி ஒரு சிறு நம்பிக்கையை பற்றி கொண்டது. யாரும் அந்த வார்த்தையை வாய்விட்டு சொல்லவில்லை. ஆனால் அங்கே நின்றிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் அதே நம்பிக்கை அமைதியாக உயிர் பெற்றிருந்தது. டாக்டர் வானதியின் உடல் இன்னும் கிடைக்கவில்லை.
அது ஒருவேளை அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாள் என்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரே அடையாளமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டார்கள். அதே நேரம் தேனி மாவட்டத்தை விட்டு பல கிலோமீட்டர் தூரத்தில் இருளில் மூழ்கியிருந்த ஒரு பங்களாவின் உள்ளே பதற்றமான அமைதி நிலவியது. மேசையின் மீது இருந்த அலைபேசி ஒலிக்க எதிரே இருந்தவன் அதை எடுத்து காதில் வைத்தான். சொல்லு. சார், காரில் இருந்த ஒரு ஆளோட உடம்பு மட்டும் கிடச்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அவன் புருவத்தை சுருக்கினான். அந்த பொண்ணு? அதுதான் சார், அந்த பொண்ணோட உடம்பு மட்டும் இன்னும் கிடைக்கல. அடுத்த நொடியே அவன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றான். என்ன? அந்த பொண்ணோட உடம்பு மட்டும் கிடைக்கலையா? அது எப்படி மிஸ் ஆகும்? மறுமுனையில் இருந்தவனோ தடுமாறினான். தெரியல சார், இன்னும் தேடிட்டுருக்காங்க. அவனது முகமோ இறுகி போனது. உங்களுக்கு எப்படி தெரியாமல் போகும்? 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போது ஒரு உடம்பு மட்டும் கிடச்சி இன்னொரு உடம்பு எப்படி காணாமல் போகும்? அதுதான் சார் எங்களுக்கும் புரியலை. சில நொடிகள் யோசித்தவன் திடீரென்று கேட்டான். ஒருவேளை தப்பிச்சிருப்பாளோ? அந்த கேள்விக்கு மறுமுனையில் இருந்தவன் உடனே பதிலளித்தான். சான்ஸே இல்லை சார், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் கொடுத்த விஷத்தில் இருந்தே உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அதோட இன்ஜெக்ஷன் வழியாகவும் விஷத்தை செலுத்தியிருந்தோம். அந்த நிலையில் அவள் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை. ஆனால் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தான் தெரியல சார். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் கோபமான குரலில் சொன்னான். சரி, உடம்பு மிஸ் ஆன இடத்துல இருந்து 1 இன்ச் கூட விடாமல் தேடுங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரி சார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவன் மெதுவாக ஜன்னல் வெளியே பார்த்தான். உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை, அவனது புத்தி சொல்லியது. ஆனால் அந்த உடம்பு எங்கே போனது என்ற கேள்வி மட்டும் அவனது மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. இல்லை இல்லை இல்லை, அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. அவ உயிரோடு இருக்கவே கூடாது என்று கண்ணாடியை பார்த்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் இளம் தொழிலதிபர் ஜெயவர்மன். மறுபுறமோ வானதியின் அந்த திடீர் நெருக்கத்தில் அரவிந்த் சிலையாக அமர்ந்திருந்தான். அப்படி ஒரு அமைதி அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது. அவனது விரல்கள் கூட இறுகி வெண்மையாகி இருந்தது. வெளியே மலைக்காற்று வீசியது. ஆனால் அவனுக்குள் வீசிய காற்றோ புயலை விட வலிமையாக இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன் எதிர்பாராமல் நடந்த அந்த மோதல் இன்னும் அவனது மனதில் அப்படியே நின்று கொண்டிருந்தது. இதற்கு முன் அரவிந்தே இப்படி ஒரு செயலை செய்திருந்தான். அதே உதடுகள், அதே முகம். ஆனால் அன்று அவள் மயக்கத்தில் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவே போராடி கொண்டிருந்தாள். ஒரு மருத்துவராக உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமையோடு அவளுக்கு சுவாசம் கொடுத்தான். அப்போது அவனுக்குள் இருந்தது ஒரு மருத்துவன். இப்போது அவனுக்குள் இருப்பது ஒரு சாதாரண மனிதன். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள போராடி கொண்டிருக்கும் ஒரு இளம் ஆண். ஏய், என்ன? வானதியின் குரல் அவனது சிந்தனையை கலைத்தது. இங்க பாரு. அவன் மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். என்னாச்சு? எதுக்கு இப்படி அமைதியாக இருக்க? ஒன்றுமில்லை என்று தனது கண்களாலேயே சைகை செய்தான் அவன். வானதியோ அவனை இன்னும் சில நொடிகள் உற்று பார்த்தாள். பிறகு திடீரென்று தன்னுடைய உதட்டால் அவனது உதட்டை மெதுவாக தொட்டாள். இதுக்காகவா? இதுக்கா இப்படி இருக்கிற? அரவிந்தின் இதயமோ மீண்டும் ஒரு நொடி துடிப்பை மறந்தது. லட்டு என்று பதறியவனோ அவளது கையை மெதுவாக பிடித்து விலக்கினான். அம்மா தாயே, கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று தவிப்பு கலந்த குரலில் சொன்னான் அவன். வானதியோ உடனே அமைதியாகிவிட்டாள். அவள் பெரிய கண்களை விரித்தபடி ஏதோ தவறு செய்துவிட்ட குழந்தையைப் போல அவனை மிகவும் பாவமாக பார்த்தாள். அந்த பார்வையை கண்டவனுக்கோ சிரிக்கவும் முடியவில்லை, கோபப்படவும் முடியவில்லை. சரி போட்டு, இனி நான் அப்படி செய்யலை என்ன என்று மெதுவாக சொன்னவளோ ஜன்னலுக்கு வெளியே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அதே ஆர்வத்தோடு மீண்டும் அவனை நோக்கி திரும்பினாள். ஆமாம், நான் உன்னை எப்படி கூப்பிடணும்? அரவிந்த் புருவத்தை உயர்த்தினான். உன் பேர் என்ன? அவன் மெல்ல புன்னகைத்தான். அரவிந்த். வானதியோ அந்த பெயரை மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்வது போல மெதுவாக உதடுகளை அசைத்தாள். அரவிந்த். அந்த பெயர் அவளது உதடுகளிலிருந்து வெளிவந்த விதமே வேறுபட்டிருந்தது. அது வெறும் பெயரை உச்சரிப்பது போலவே இல்லை, அவனுக்காகவே பிறந்த ஒரு அழைப்பு போலவே இருந்தது. அந்த ஒரு கணத்தில்
அரவிந்தின் உள்ளத்தில் இதுவரை அறியாத ஒரு மென்மையான உணர்வு பரவியது. எத்தனை பேர் அவனை டாக்டர் சார், அரவிந்த் என்றெல்லாம் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி யாரும் அழைத்ததே இல்லை என்று நினைக்க தோன்றியது அவனுக்கு. அவள் உச்சரித்த ஒவ்வொரு எழுத்தும் அவனது காதுகளை தாண்டி நேராக அவனது இதயத்திலேயே வந்து விழுந்தது. அது ஏனென்று தான் அவனுக்கே புரியவில்லை. அவளது குரலுக்கு ஏன் இவ்வளவு சக்தி என்று இன்னும் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுக்கே தெரியாமல் அவள் அவனது பெயரை மீண்டும் ஒரு முறை மெதுவாக அழைத்தாள். அரவிந்த். இந்த முறை அவன் காரை ஓட்டி கொண்டிருந்தாலும் அவனது இதயம் மட்டும் அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே நின்று போனது. கார்மேகங்கள் மெதுவாக ஊட்டியின் மலைகளை மூடிக்கொண்டிருந்தன. பனி மூட்டத்தை வெட்டியபடி வந்த அரவிந்தின் கார் இறுதியாக அந்த மலைச்சரிவின் ஓரத்தில் இருந்த அவனது வீட்டின் முன்பு வந்து நின்றது. வீட்டிற்குள் இருந்த அவனது அம்மாவோ காரின் சத்தம் கேட்டதுமே அவசர அவசரமாக வாசலுக்கு ஓடி வந்தார். 2 நாட்களாக மகனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த அவரது கண்களில் நிம்மதி மின்னியது. ஆனால் அந்த நிம்மதி அடுத்த நொடியே அதிர்ச்சியாக மாறியது. காரின் மறுபக்க கதவு திறந்தது. ஊதா நிற மெல்லிய புடவையில் வீட்டை ரசித்தபடி மெதுவாக இறங்கி நின்றாள் வானதி. அவளை பார்த்த அவனது அம்மாவோ ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்றார். பிறகு மெதுவாக மகனை பார்த்தார். அரவிந்த். அந்த ஒரு வார்த்தையிலேயே 1000 கேள்விகள் இருந்தன. அரவிந்தோ சங்கடமாக தலையை வருடிக்கொண்டான். அம்மா, அது என்னடா? ஒரு பொண்ணு. அது தெரியுது, ஆனால் யாரு? அரவிந்த் ஒரு பெருமூச்சை விட்டான். ஹாஸ்பிட்டலில் என்று தொடங்கியவனோ அடுத்த வார்த்தையை சொல்லவே தயங்கினான். அம்மா, அவளுக்கு பழைய ஞாபகம் இல்லைம்மா. அவனது அம்மாவின் பார்வை உடனே வானதியின் முகத்தில் நிலைத்தது. அது சரி, இங்கே எதுக்குடா கூட்டிகிட்டு வந்திருக்க? அந்த கேள்விக்கு அரவிந்த் பதில் சொல்லாமல் சிறுவனை போல பாவமாக அம்மாவை பார்த்தான். அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் தன்னை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த வானதியோ மாறி மாறி இருவரையும் பார்த்தாள். பிறகு உதட்டை சுழித்து கொண்டவள், ஏன் நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா என்று மிகவும் அப்பாவியாக கேட்டவள் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அரவிந்தின் அருகே வந்து நின்றாள். அடுத்த நொடியே அவனது முதுகை 2 கைகளாலும் கட்டி அணைத்து கொண்டாள். நான் இவர் கூடவே தான் இருப்பேன், நீங்கள் எங்களை எங்கேயும் அனுப்பக்கூடாது. அரவிந்தோ என்ன செய்வதென்று கூட தெரியாமல் நின்றான். அவனது அம்மாவோ மகனையும் வானதியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அம்மா. அரவிந்த் மீண்டும் மெதுவாக அழைத்தான். அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர் மெதுவாக கேட்டார். அப்போ அவள் யாரு, அவங்க வீடு எங்கே, குடும்பம் யாரு எல்லாம் கண்டுபிடிக்கணும். அவளுக்கு ஞாபகம் திரும்புகிற வரைக்கும் வேற வழி இல்லைம்மா என்று தயக்கத்துடன் சொன்னான் அவன். அவனது அம்மாவோ எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்களுக்கு முன்புதான் பூஜை அறையில் நின்று தனது மகனின் வாழ்க்கை எப்படியாவது பழைய காயங்களிலிருந்து மீண்டும் சிரிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க இறைவனை வேண்டியிருந்தார். என் பையன் இனியாவது நிம்மதியாக வாழ வேண்டும், அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்ப வேண்டும், அவனுக்கென்று ஒரு நல்ல துணை கிடைக்க வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொண்டு வெளியே வந்த அவருக்கு வாசலில் ஒரு இளம்பெண்ணோடு தன் மகன் நிற்பான் என்று கனவில் கூட தோன்றவில்லை. அந்த காட்சியை பார்த்தபோது ஒரு தாயின் மனதில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி மெதுவாக மலர்ந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை விட பெரிதாக ஒரு கேள்வி அவரது மனதை துளைத்தது. இவள் யார்? அந்த கேள்விக்கான பதில் அவர்களுக்குள் யாருக்குமே இன்னும் தெரியவில்லை. அவனது அம்மாவோ சில நொடிகள் அமைதியாக வானதியை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அரவிந்தை நோக்கி திரும்பி, சரிப்பா, நீ உள்ள போ, இவளை நான் பார்த்துக்கிறேன் என்றார். அந்த வார்த்தை முடிவதற்குள் வானதியோ பதறிப்போனாள். இல்லல்ல என்று வேகமாக தலையசைத்தவளோ அடுத்த நொடியே அரவிந்தின் கையை 2 கைகளாலும் இறுக பற்றி கொண்டாள். நான் இவர் கூட தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அவனுக்கு இன்னும் நெருக்கமாக நின்றாள். அதிலும் திருப்தி அடையாதவளோ மெதுவாக அவனது மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். அரவிந்துக்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தனது தாயின் முன்னால் ஒரு இளம்பெண் இப்படி இயல்பாக தன்னிடம் ஒட்டி கொண்டு நிற்பது அவனுக்கும் தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது. சங்கடமாக தலையை திருப்பியவன் மா என்று அழைத்தான். பிறகு மெதுவாக, இவ எல்லாரையும் பார்த்து பயப்படுறாமா. அவனது அம்மாவோ வானதியை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் மகனை நோக்கி திரும்பினார். அப்போ ஏன் உன்னை பார்த்து மட்டும் பயப்படலை
என்று மெதுவாக கேட்டார். அந்த கேள்வி அரவிந்தியை ஒரு கணம் அமைதியாக்கியது. மருத்துவமனையில் கண் திறந்தது முதல் செவிலியர்களை நம்பவில்லை, மருத்துவர்களை நம்பவில்லை. யாராவது அருகில் வந்தாலே பதறினாள். ஆனால் தன்னை மட்டும் பார்த்ததும் எதற்காகவோ அவள் அமைதியாகி விடுகிறாள். அவனுக்கே அதற்கான காரணம்தான் தெரியவில்லை. சிறு புன்னகையுடன் தலையை வருடி கொண்டவனோ, தெரியலையேம்மா என்று பாவமாக சொன்னான். அதை பார்த்து அவனது அம்மாவின் உதடுகளில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. மகனை அவர் நன்றாகவே அறிவார். தனது எல்லைகளை எப்போதுமே தாண்டாதவன், மருத்துவ தொழிலை உயிராக மதிப்பவன். அவனை பற்றிய அந்த முழு நம்பிக்கையோடு அவர் மெதுவாக சொன்னார், சரிப்பா, இவளை உன்னோட ரூம்லேயே தங்க வச்சிக்கோ. அரவிந்தின் புருவங்களோ தன்னையும் அறியாமல் உயர்ந்தன. மா. அவரோ சிரித்தபடி அவனை நிறுத்தினார். நீ ஒரு டாக்டர். உன்னோட கடமை, உன்னோட எல்லை எதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. சரிம்மா. அந்த நேரத்தில் கூட வானதி இன்னும் அவனது கையை விடவில்லை. அந்த வீடு அவளுக்கு புதியது. அங்கிருந்த மனிதர்கள் எல்லாம் புதியவர்கள். ஆனால் அரவிந்தின் கை மட்டும் ஏனோ உலகமே எதிர்த்தாலும் விடக்கூடாத பாதுகாப்பாக அவளது மனம் உணர்ந்தது. அரவிந்தோ மெதுவாக ஒரு பெருமூச்சை விட்டான். வெளியே பார்த்தால் அவனது முகம் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அவனது மனதிற்குள் ஓடிய எண்ணங்களோ வேறு. இறைவா என்று மனதிற்குள் அழைத்து கொண்டான் அவன். கடந்த 2 நாட்களாக இந்த ஒரே ஒரு பெண் அவனது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியிருந்தாள். காரில் பயணம், அவனது மடியில் உறக்கம், திடீரென்று கைகளை பிடித்து இழுத்தது, அருகில் வந்து நின்றது, எதையுமே யோசிக்காமல் அவனது மார்பில் முகம் புதைத்தது. இவை அனைத்தும் ஒவ்வொரு நொடியும் அவனது பொறுமையையும் மன உறுதியையும் சோதித்து கொண்டே தான் இருந்தது. மெதுவாக வானதியை ஒரு கணம் திரும்பி பார்த்தான். அவளோ இன்னும் அவனது கையை பிடித்தபடியே சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு மீண்டும் ஒரு பெருமூச்சு வந்தது. 2 நாளுக்கே என்னை இந்த பாடுபடுத்திட்டாளே, இனிமே ஒரே வீட்டில், அதுவும் ஒரே அறையில் என்று நினைத்தவுடனேயே அவனது இதய துடிப்பு தன்னையும் அறியாமல் வேகமெடுத்தது. அவளுடைய குழந்தைத்தனமான சேட்டைகளை அவன் எவ்வளவு நாள் சமாளிக்கப் போகிறான்? அவளுக்கே புரியாத அந்த நெருக்கங்களை அவன் எத்தனை நாள் தாங்கப் போகிறான்? ஒரு மருத்துவராக இருக்கும் அவனது நிதானம் ஒரு மனிதனாக இருக்கும் அவனது உணர்வுகளை எத்தனை நாள் கட்டுப்படுத்தி நிறுத்தும்? இனி அவர்களின் வாழ்க்கை ஒரே கூரையின் கீழ் தொடங்கப் போகின்றது. அந்த பயணம் இருவரின் வாழ்க்கையையும் எங்கு கொண்டு செல்லப் போகின்றது?